வெல்கம் டு kirthhuskitchen. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்பில் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நம்மளோட ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க என்னென்ன இப்போ புதுசாக இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஷாப்பில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்த ஒரு விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலச குத்து விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தீபாவளி டைமில் நிறைய பேர் வந்து இந்த விளக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்க. வாங்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களோட ஆர்டர் கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் புது ட்ரெண்டாக வந்து ஒரு அழகான ஒரு குட்டி சைஸில் இருக்கக்கூடிய கலச விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய பேர் வாங்கினதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸ் இருக்கான்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த சைஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த அடுத்த 2 சைஸ் இன்னும் ஸ்டாக் வரல. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்டார்டிங் சைஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். இந்த 4 இன்ச் ஹைட்டில் இருக்கக்கூடிய அழகான இந்த கலச குத்து விளக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பொருள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து விபூதி மடல் தான். ஏன்னா நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விபூதி மடல் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கா, ஏன்னா விபூதி வந்து நம்ம கம்மி அளவில் தான் போட்டு பூஜை அறையில் வைப்போம். ஸோ அதனால் சின்ன சைஸில் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விபூதி மடல் நம்மக்கிட்ட வந்து இந்த குட்டி சைஸில் இருக்கக்கூடியதும் இருக்குது. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அடுத்து நம்மளோட ஷாப்பில் நிறையா பேர் ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபேன்சி பவுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேரும் சரி என்னோடய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு டைம் இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கோட்டிங் இருக்கக்கூடிய பவுல், பிரசாத பவுலாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக கிச்சனில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக மற்ற பித்தளையோ இல்லை செம்பு பாத்திரங்களை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா கருத்து போகும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம புளி இல்லைன்னா எலுமிச்சப்பழம் சாறு பயன்படுத்தி தான் க்ளீன் பண்ணுவோம். பட் இந்த பவுலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கருத்து போகவே போகாது. நீங்கள் எப்படி வெளியில் வச்சாலும் சரி, பூஜை அறையில் நீங்கள் காற்றுப்படுற மாதிரியே வச்சாலுமே இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து 2 வெரைட்டியில் அந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பிராஸில் அந்த சில்வர் கோட்டிங் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் உங்களுக்கு சென்டரில் மட்டும் இந்த சில்வர் இருக்க மாதிரியான கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2 பவுலுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம பிரசாதம்லாம் பொறுத்தவரை டெய்லியுமே வந்து பூஜை அறையில் வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக இந்த மாதிரியான அழகான க்யூட்டாக இருக்கக்கூடிய பவுல் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு தீபம் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி என்னோட வீடியோலையும் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அணையா தீபம் மாடல் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான். ஸோ நல்லா குட்டி சைஸில் இருக்கும். இதில் வந்து அதிக அளவில் நல்ல எண்ணெயும் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 வரும். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஷாப்பில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காகவும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு விளக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த தாமரை தீபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்றுறதுக்கு இந்த விளக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்த ஒரு விளக்குன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே அணையா தீபம் மாடலில் இருக்கக்கூடிய இந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. இது வந்து நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து சின்ன சைஸில் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தீபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே உங்களுக்கு வந்து நல்லா அதிக அளவில் எண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் போட முடியும். ஸோ இந்த 3மே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறீங்க வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் ஒரு டைம் அதை வந்து வீடியோலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி அவ்வளோ பருப்பு இது எல்லாமே அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த அலக்குன்னு சொல்லுங்களா. இது வந்து நம்ம இப்போலாம் பார்த்திங்கன்னா சில்வரில் தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். பட் அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தளையில் இருக்கக்கூடிய படியை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. உங்களுக்கு 50 கிராம்லேருந்து 1 கிலோ வரலும் பிடிக்கிற அளவுக்கான சைஸில் இருக்கக்கூடிய படியுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான படியும் நம்ம சமையல் அறையில் வந்து பயன்படுத்தலாம். இதுவுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லா சைஸ்லேயுமே வந்து உங்களுக்கு படி வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த டிசைனர் பிளேட் வெரைட்டிஸ் தான். ஏன்னா சாதாரணமாக நம்ம பூஜை அறையில் பிரசாதமோ இல்லை தேங்காய் பழம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான பிளேட் வந்து பயன்படுத்தலாம்.
ஸோ இதுவுமே வந்து பிரசாதம் வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளேட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய பிளேட்டு. நல்லா சென்டரில் வந்து டிசைன் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ இந்த மாடலில் வந்து சின்ன சைஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஓரளவுக்கு பெரிய சைஸில் வந்து உங்களுக்கு பிளேட் வேணும், கொஞ்சம் டிசைனர் பிளேட்டாக வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஷேப்பில் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வரும். இது நல்ல ஒரு ஷைனிங் லுக்கோட சென்டரில் அந்த ஃப்ளவர் டிசைனோடு இருக்கக்கூடிய அந்த பிளேட்டுமே இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தாம்பலம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும் பித்தளையில். பட் இப்போலாம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸில் வந்து இருக்குது. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ இல்லைன்னா பிரசாதம், அதாவது வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் போட்டு வச்சு நம்ம பூஜை அறையில் பிரசாதத்துக்காக பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பூக்கள் போட்டு வச்சோம், நீங்கள் அர்ச்சனைக்காக ஏதாவது வீட்டில் பூஜை செய்கிறீங்க, அர்ச்சனைக்கு பூக்கள்லாம் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் இது வந்து பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு பிராஸ் மெட்டீரியலில் தான் இருக்குது. நான் காமிக்கக்கூடிய எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் அதையும் வந்து டவுட்டாக வந்து கேட்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்த பொருட்கள் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோலேயே வந்து ரேட்டை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரியான ரேட்டில் வந்து இருக்காது. எனக்கு அப்பப்போ ப்ராடக்ட்டோட ரேட் வந்து டிஃபர் ஆகிறனால ஸோ நான் ரேட் இப்போ சொல்லும்போது மேபி நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணும்போது ரேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். மேபி விலை அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை விலை கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நான் ரேட்டு வந்து சொல்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணும்போது நான் ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டி தான். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் வச்சு பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். இல்லை நீங்கள் கிச்சனில் வந்து ஒரு குட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டியே போதும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்த குட்டி குட்டியாக அந்த பவுல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனுமே அதுவுமே பித்தளையிலே இருக்குது. இதுலேயுமே வந்து 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக அந்த சில பெரிய சைஸில் பயன்படுத்துகிறோங்களா அதே சைஸில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டியுமே இருக்குது. பட் பித்தளையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி, நம்ம சின்ன சைஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். நீங்கள் கிச்சனில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், இல்லை நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விபூதி, இந்த மஞ்சள், கற்பூரம் இது எல்லாமே போட்டு வச்சோம் நம்ம அழகாக நம்ம ட்ரெடிஷ்னல் லுக்கோட நம்ம பூஜை அறையில் வச்சு பயன்படுத்துறதுக்காக அழகான இந்த அஞ்சரை பெட்டியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வந்து வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு, ஒரு வேளை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு வேளை இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.